ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பாப்லேட் மீன் தான் வாங்கியிருக்கோம். பாப்லேட் மீன் வச்சு எப்படி குழம்பு செய்யலாங்க அதை பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து கடாயை வச்சாச்சு. கடாயில் வந்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து வெந்தயம் போடுவோம். வெந்தயம் கருகாத அளவு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து 2 வெங்காயம், 2 தக்காளி, ஒரு 4 பச்சை மிளகா வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். பெரிய வெங்காயம் வந்து பொடி பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயம் வந்து ஒரு 2 வெங்காயம் வந்து போட்டாச்சு. அதுக்கப்புறம் கருவேப்பிலை, தேவையான அளவு வந்து கருவேப்பிலை போட்டுக்குவோம். நல்லா ஃப்ரை ஆகட்டும், கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆகட்டும். மீன் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு பெசரி வச்சாச்சு. குழம்புக்கு ஒரு 1.5 கிலோ மீன் வாங்கியிருக்கோம். நல்லா ஃப்ரை பண்ணிக்காச்சு. அதுக்கப்புறம் தக்காளி போட்டாச்சு. தக்காளி, பச்சை மிளகா ரெண்டுமே போட்டாச்சு. அதை வந்து கொத்தமல்லி இப்போயே நம்ம சேர்த்துட்டோம். கொத்தமல்லி போட்டு அதையும் ஃப்ரை பண்ணிட்டு அப்புறம் வந்து சால்ட் வந்து கொஞ்சம் தேவையான அளவு வந்து உப்பு போட்டுக்கலாம். மக்களை இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் நெக்ஸ்ட்டு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்கள் ஃபோனில் நோட்டிஃபிகேஷனாக வரும், உங்களால் பார்க்க முடியும். ஸோ வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஆல்னு கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து தக்காளி வந்து நல்லா வதங்கிருச்சு. மீன் நிறையா இருக்கனால பெரிய கடாயில் வந்து குழம்பு செய்கிறோம். நல்லா வதக்கிக்கும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. அந்த தக்காளியோட மனம் வரும். கொஞ்சோண்டு வந்து இந்த வடகம் வந்து போட்டுக்குவோம். ரொம்ப வடகம் போடல, கொஞ்சமாக தான் போடுறோம். இது வந்து தனி மிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் என் உரப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க, ஓகேவா? நாங்கள் வந்து ஸ்பைசி நிறைய சாப்பிடுவோம், அதனால் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் போட்டாச்சு. அப்புறம் வந்து வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் மிக்ஸ் மசாலா அது ஒரு 2 ஸ்பூனு. அதுக்கப்புறம் தனி மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன், ஓகேவா? உங்களுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ உரப்பு சாப்பிடுவீங்களோ அதுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கலாம். கருகாத அளவு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்குவோம். அப்புறம் வந்து புளி வந்து கரைச்சி வச்சுருக்கோம், அந்த புளி ஊற்றிக்கலாம். இப்போ புளி ஊற்றினதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மீன் போட்டுற வேண்டியதான். குழம்பு கொதிச்சிச்சு. இப்போ வந்து மீனை வந்து போட்டுக்கலாம். மீன் பாருங்கள், அப்படியே அல்வா மாதிரி இருக்குது, அப்படியே பீஸ் பீஸாக. இதான் பாப்லேட் மீன், இது பேர். அப்புறம் வந்து கொஞ்சம் ஃப்ரை பண்ண எடுத்து வச்சாச்சு, அதையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். மீன் வந்து ஒரு பீஸ் கூட உடையவே இல்லை, தேன் மாதிரி இருக்குது குழம்பு பாருங்கள். அடுத்து வந்து கொஞ்சோண்டு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட வேண்டியதான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய், டாடா.